भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। தேசிய அரசியல் கட்சியிலிருந்து நாமக்கல் மேற்கு மாவட்டத்தின் தலைவர் A.K. நாகராஜன் அவர்கள் நடராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறோம். நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தின் விவசாய அணியின் செயற்குழு உறுப்பினர் பிஜேபி மாமா முத்து பழனிசாமி மாமா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களின் வரவேற்கிறோம். இந்த இனிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளராக இருந்து திறமையாக நடத்தி வரும் ஆத்மாவின் சம அறக்கட்டளையின் செயலாளர் தீபன்குமார் அவர்களின் வரவேற்கிறோம். அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் கற்பகம், சாந்தி, மீனா, லைலாரணி மேலும் பல உறுப்பினர்களில் வருக வரவேற்கின்றோம். அறக்கட்டளையுடைய கர்மயோகிகள் திருச்சி ரஞ்சித்குமார், தஞ்சாவூர் தீபன்குமார் மற்றும் மதுரை முத்து, சேலம் ஜெயக்குமார் போன்றவர்களின் வருக வரவேற்கின்றோம். இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு ஊர்களில் இருந்து சிரமம் பார்க்காமல் வந்திருந்து ஒவ்வொரு மாதமும் பல்வேறு ஊருக்கு வருகிறார்கள். திருப்பூர், மதுரை, பாண்டிச்சேரி, சென்னை, கோவை பல நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அனைத்து தியாகிகளையும் வருகிற வருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இனிய பரிசீலிப்பு விழாவினை தலைமையேற்று நடத்தி தருமாறு நாமக்கல் பிஜேபி விவசாய அணியின் செயற்குழு உறுப்பினர் மாமா முத்து பழனிசாமி அவர்களை தலைமையை நடத்தி கொள்வது அழைக்கின்றேன். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் மரியாதைக்குரிய அன்பு A.K. நடராஜன் மேற்கு மாவட்ட விவசாய தலைவர் அவர்களுக்கும், நாமக்கல் கிழக்கு மாவட்ட பிஜேபியினுடைய விவசாயிகளினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் நமது அருமையண்ணன் நாகராஜன் அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சுவா அவர்களுக்கும், அனைத்து பகுதியிலிருந்து வந்திருக்கும் அனைத்து தியானிகளுக்கும், இவருக்கு உறுதுணையாக இருக்கும் கற்பகம் அவர்களுக்கும், தீபன்குமார் அவர்களுக்கும், மீனா அவர்களுக்கும், லைலாராணி அவர்களுக்கும், ஆனந்த கிருஷ்ணா நிறுவனர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடத்தி கொண்டிருக்கும் முத்து பழனிசாமி அவர்களுக்கு ஆத்மா ஜெயின் சங்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடி அணிவிக்கிறேன். நான் ஒரே ஒரு சிறிய விளக்கத்தை மட்டும் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 4 நண்பர்கள் ஒரு ஆற்றை கிடக்க முயற்சிக்கிறோம். அப்பொழுது காற்றாற்றிலே திடீரென்று வெள்ளம் வருகிறது. ஒவ்வொருவரும் கடைசியாக நான் செல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளும். முன்னாடி செல்லக்கூடிய தலைவர்களும் அண்ணன் அவர்களும் மாஸ்டர் அவர்களும் கையை பிடித்து கரையை ஏறிவாங்க.
தண்ணீர் வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றார். நான் சொல்றேன் கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு. திரும்ப கொஞ்சம் தூரம் போகும்போது தண்ணி இன்னும் அதிகமாக வருகிறது. அப்பொழுது இவர்கள் வேட்டியை கயிறு போல பிரித்து போட்டு இந்த வேட்டியை பிடித்து மேலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். கடவுள் காப்பாற்றுவார் என்று நான் சொல்கிறேன். தண்ணி இன்னும் அதிகமாக வருகிறது, என்னை தண்ணீர் அடிக்க செல்கிறது. அப்பொழுது கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம், பெரிய மரம் சாய்கிறது. மூவரும் கரையிலிருந்து கத்துகிறார்கள். இந்த மரத்தை பிடித்து கிளையை பிடித்து மேலே வாருங்கள் வாருங்கள், தண்ணீர் அதிகமாக வரும், கடவுள் காப்பாற்றுவார் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். திரும்ப வெள்ளம் அதிகமாக வந்து அழைத்து நான் இறந்து வேலை சென்று கடவுளிடத்திலே கேட்கிறேன், என்ன கடவுளை நீ காப்பாற்றுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கடைசியா என்னை இப்படி பண்ணிட்டேன். உடனே கடவுள் சொல்லுகிறார், உன்னை காப்பாற்றுவதற்கு என்னுடைய ரூபத்திலே அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு கரையேற சொன்னார்கள், நீ அந்த வேலையை செய்ய தவறிவிட்ட. இரண்டாவதாக அவர்களது வேட்டையை உங்களுக்கு கயிறு போல போட்டு கைத்து மாதிரி பிடிச்சி கரையேறுங்கள் என்று சொன்னார்கள், நீங்கள் அதையும் செய்யவில்லை. மூன்றாவதாக அந்த மரம் சாய்ந்தது, அந்த மரத்தை பிடித்து மேலே வாருங்கள் என்று சொன்னார்கள், அதையும் நீங்கள் செய்யவில்லை. நீங்கள் பூமியில் வாழ லாயக்கற்றவர், நீங்கள் இங்கே வந்ததே கரெக்டுன்னு கடவுள் சொன்னார். இது மாதிரி நமக்கு வந்து எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஆன்மீகம் என்பது நமக்கு ஒரு மன ஆறுதல் தரக்கூடியது. பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல வாழையாறுல சந்திராபுரம் ஊருடைய ஒரு சித்த காந்தி, அவரு அந்தோணி சாமின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் தான். நம்ம மாஸ்டர் நான் மீனா எங்க மாணவி 4 பேரும் போயிருந்த போது அவர் சொல்றாரு, யோகா வந்து அருமையான இது, அதை செய்யுங்க, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க, அதை செய்யன்னு சொல்லி சொல்றாரு. யோகா தியானம் எல்லாம் அற்புதமான மன அமைதி நிம்மதியை தரக்கூடியது. மாஸ்டர் இந்த அரும்பணியை செய்து கொண்டிருக்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். இவர்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க நீங்கள் தியானத்திற்கு வந்திருக்க தியானிகள் அனைவரும் எல்லாமே பெற்று பெறுவார் வாழ்க வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கிழக்கு மாவட்ட விவசாயிகளுடைய பொதுச் செயலாளர் நாகராஜன் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் மானிட பிறவி என்பது மிக அரிய ஒன்று. அந்த மானிட பிறவியில் நாம் அனைவருமே நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்லுவோம், நல்லதை செய்வோம், நல்லதை தெரிவோம். திங்கு செய்து உலக வாழ்வில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணார் அவர்களுக்கு ஆத்மாவின் சங்கத்தின் செயலாளர் அவர்களை பொன்னாடை போட்டி கௌரவிப்படி நண்பர்கள் அளிக்கின்றேன். இந்த பூவுலகில் மனிதனாக பிறந்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி தொழில், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் நாம் நல்லதை நினைத்து நல்ல செயல்பாடுகளில் ஈடுபட்டால் நம் குடும்பம் விளங்கும், குலம் விளங்கும், சந்ததி விளங்கும். இது சத்தியம். தீயதை நினைக்க வேண்டாம். There is no negative point in our life. நமது வாழ்வில் எதிர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. நேர்மறையான எண்ணங்கள் நம்மை எப்பொழுதுமே உயர்த்தி கொள்கிறது. ஒரு ட்ரையல் பாருங்க, சின்னதாக ஒரு ட்ரையல் பாருங்க. என்னடா இப்படி சொல்றாரு, உண்மையா இல்லை ஏதோ ஒன்று பேசணும்னு நினச்சி பேசுறாங்க அப்படின்னா, நல்லதை மட்டும் நினைங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். இது நான் எனது வாழ்வில் கண்ட அனுபவ உண்மை. யார் ஒருத்தர் நல்லதை மட்டும் நினைக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. பணம், காசு, பதவி இதெல்லாம் வேண்டாம். உடல் தேக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சிந்தனை நல்ல முறையில் இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும். பிறர் உதவி செய்ய வேண்டும். பிறர் உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. யாருக்கும் தீங்கு நினைக்காத, தயவு செய்து கெட்டதை செய்து விடாது. நமது குடும்பம் நல்ல முறையில் இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தில் நாம் எவ்வளவு காலம் வாழ போகிறோம்,
மேக்ஸிமம் 100 இயர்ஸ், பிலோ 100 இயர்ஸ் தான். இதெல்லாம் மேக்ஸிமம் சராசரி அவரேஜாக பார்த்தீங்கன்னா 67.8 அவ்வளோதான். அந்த ஏஜில் எல்லாமே டெத் ஆகிடுறாங்க. ஸோ அந்த குறுகிய காலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லதை செய்யணும், நல்லதை பண்ணணும். இந்த உலகம் உயிர் பெற வேண்டும். வாழ்க வையம், வாழ்க வளங்கள். வாய்ப்பு நன்றி. அன்னார் அவர்களுக்கு ஆத்மாவின் சங்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடை ஆத்மாக்கள் சங்கத்தினுடைய அறக்கட்டளை சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறப்பான தியானத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய முற்றறிஞர் பழனிசாமி அவர்களே, என்னோட வாழை வரலாற்றிலே சிறப்பாக பணியாற்றி என்னோடு நீண்ட பயணங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்குரிய அண்ணா ஓய்வு பெற்ற ஆசிரியர் அண்ணா நாகராஜ் அவர்களே, இந்த சங்கத்தினுடைய வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணா சேகர் அவர்களே, இங்கே நன்றியுடன் தெரிவிக்கின்ற அன்புக்குரிய தீபக் அவர்களே, இங்கே வருகின்ற தியானத்தினுடைய தம்பிமார்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு அத்தனை மாலை வணக்கத்தை தெரிவித்திருந்து சொல்லுகின்றேன். தியானம் என்பது மிகச்சிறந்த ஒரு யோகா பயிற்சி. இது பெரிய ஈசா யோகா உள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000கணக்கான பேர் இருக்காங்க. நான் போல ஒரு நேரத்தில் போலம் கிடைக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறது, நேரம் கிடைக்கிறது. இங்கே போல வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே வந்து இந்த இடத்த பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் பெரும் புண்ணியமாக நினைக்கிற இடத்துல வந்து அதான் புண்ணியமாக நினைக்கிறேன். தானத்திலே சிறந்ததான அன்னதானம் சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்தாப்புல கருத்தானம், அதுக்கு எடுத்தாப்புல இந்த யோகாசனம் தான். இந்த யோகாசனுடைய மூலியமா நம்ம உடல் இருக்கிற அத்தனை ஆரோக்கியத்தை நம்ம தரக்கூடிய சக்தி நம்மளுடைய யோகா மூலியமா கிடைக்குது. நான் வந்து அன்னைக்கு குற்றாலத்தில் வந்து அண்ணன் கூட வந்தார். ஒரு பெரிய ஒரு ஞானி. அவர் வந்து 2 நாள் வந்து மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தாரு, 5 நிமிஷம். ஆனால் மூச்சு பயிற்சி செய்யும் போது உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகளை வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்குது. அதெல்லாம் நான் போல நானே செஞ்சு பார்த்தேன். அதில் ஒரு 10-20 நாள் செஞ்சிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் வருது. இந்த பயிற்சி மட்டும் நமக்கு போறாது. அண்ணன் வந்து நல்லா படுத்துறாரு. அதே சமயத்தில் ஆரோக்கிய உணவுக்கு உங்களை மாற்றணும். அந்த ஆரோக்கிய உணவுக்கு மாற்றினால்தான் நம்ம வந்து இது மூலியமா ஒரு 60 வயசு சொல்லணும்னா அந்த தியானத்து மூலியமா ஆரோக்கிய உணவு மூலியமா இன்னொரு 40% நம்ம கிடைக்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா 120 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. நம்ம வந்து 60 வயசு 65 வயசு, அதுக்கு எனக்கு 61 ஆச்சு. ஒரு 10 வருஷம் ஓடுறது பெரிய கஷ்டம் தான். அதனால உடலுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு, இயற்கை உணவு வேணும். நம்ம இயற்கை உணவுக்கு நம்ம வந்து நம்ம செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, இங்கே எனக்கு வந்து அதிக நேரம் பேசணும்னு ஆசைதான். நான் வந்து தியானம் பண்ணீங்கன்னா சும்மா சுருக்கம் முடிச்சிருக்கிறத வந்து நினைச்சேன். வந்து உடலுக்கு வந்து தியானம் முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு உணவு ஆரோக்கியம் முக்கியம் என்றால் நமக்கு இயற்கையான உணவுதான் ஆரோக்கியம் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு எனக்கு இங்கே பேச வாய்ப்பு இருந்ததற்கு நன்றி கூறி விடைபெற்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பரிசீலிக்கலாம். முதலாவதாக பொதுச் செயலாளர் அவர்கள். Ready?
எம் சுந்தரேசன், ஏ சிவகுமார், திருப்பூர். அடுத்ததாக ஏகே நாகராஜன் பரிசீலனை ஏ பூர்ணசுந்தர், திருப்பூர். ஏ ஜெயக்குமார், சேலம். என் வீரமணி, ஏ அவினாஷ், திருப்பூர். டி ராஜன், சென்னை. ஏ லைலாராணி, சென்னை. ஆர்.எஸ். புஷ்பா. ஆர்.எஸ். தனியாட்சி. கே.டி. ராம்குமார். ஏ முத்துசாமி, மதுரை. ஏ சாந்தி, திருப்பூர். பி நாகலிங்கம், கன்னியாகுமரி. எம் ரங்கசாமி, கோவில்பட்டி. டி மணிகண்டன், டி ராமச்சந்திரன், டி ராமச்சந்தர், கோயம்புத்தூர். பரிசளித்த அனைத்து சிறுபோர்களுக்கும் நன்றி. நன்றியுடைய உறுப்பினர் மீனா அவர்கள் வழங்குவார். அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கம். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து விழாவை சிறப்பித்த அண்ணன் நடராஜன் அவர்களுக்கும் அண்ணன் நாகராஜன் அவர்களுக்கும் முத்துப்பழனி அண்ணா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தியானிகளுக்கும் கர்மயோகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்ன புண்ணியம் செய்தேனோ